அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டான எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். பிரெட் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய மைக்ளோ கிச்சன் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது இந்த பிரெட் பக்கோடா பண்ணுறதுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு உருளைக்கிழங்கு 3, ஸ்வீட் பட்டாணி 1 கப் எடுத்திருக்கேன். இதை ஒரு குக்கரில் மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மல்லி 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன் எடுத்து அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. மல்லி தனியாக, சோம்பு இந்த மாதிரி தனியாக கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி, அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி, உப்பு தேவையான அளவு போட்டு இப்போயே இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எண்ணெய் சூடுனே சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும்போது கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் தெறிக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். மசாலா எண்ணெயில் நல்லா வதங்கி வர வரையும் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போது மசாலா எண்ணெயோட நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க பட்டாணி, ஸ்வீட் பட்டாணியை இதில் சேர்த்து எடுத்துக்கலாம். பட்டாணி மசாலாவோட நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். நம்ம பிரெட் பக்கோடாக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்துக்கலாம். இதை தண்ணி நல்லா கலந்து விட்டு எடுத்துட்டு கொஞ்சமாக பஜ்ஜி மாவு பதத்துக்கு இதை எடுத்துக்கோங்க. நம்ம பஜ்ஜிக்கெலாம் மாவு கலப்போம்ல, அதே பக்குவத்துக்கு இதை எடுத்துக்கோங்க. வீட்டில் கொஞ்சமாக ஆப்ப சோடா இல்லாட்டி பேக்கிங் சோடா இருந்துச்சுன்னா இதில் 1/4 டீஸ்பூன் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி வேணாம். இப்போது 2 ப்ரெட் எடுத்துட்டோம். ப்ரெட்டில் ஒரு பக்கம் நம்ம டொமேட்டோ சாஸை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை டொமேட்டோ சாஸ் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ப்ரெட்டில் ஃபுல்லாக படுற மாதிரி இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இப்போது இதோட ஓரங்கள்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா ப்ரெட்டுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் ப்ரெட்டை நல்லா டிப் பண்ணிவிட்டு மாவு எல்லா பக்கம் நல்லா ஒட்டுற மாதிரி எடுத்துட்டு கடாயில் எண்ணெய் சூடேறினவனே போட்டு எடுத்துடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா ப்ரெட்டுக்கும் இந்த மாதிரி செஞ்சு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பிரெட் பக்கோடா டேஸ்டியாக ரெடியாகி வந்துருச்சு.
இப்போ பாருங்கள், ஒரு டேஸ்டியான பிரெட் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் இல்லாட்டி ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நம்முடைய மைக்ளோ கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை கிளிக் செஞ்சுருங்க. நன்றி, வணக்கம்.